பேசிக்காக வந்து இந்தியா வந்து இன்னைக்கு பாப்புலேஷன் ஆங்கிள்லேருந்து முதல்ல அதை பார்த்துருவோம் நம்ம. ஏன்னா வந்து பட்ஜெட்னா என்ன பேசிக்காக இந்த பல்வேறு தரப்பட்ட மக்களின் தேவைகளை ஒரு அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டும். அது நம்மளோட மத்திய மாநில இது பிரகாரம் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் மத்திய கொள்கை செயல்படுத்தி பட்ஜெட் மூலிமா அறிக்கை பண்ணி அதை மாநிலங்கள் வழியாக வெவ்வேறு பட்ஜெட்ரி சேங்ஷன் வந்து அது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டோ இல்லை ஹெல்த் ப்ராஜெக்டோ இருக்குன்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இதை அப்படியே ஒரு முறை உரம் வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை உலகத்திலேயே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சைனாவுக்கு கிட்ட வந்துட்டு இருக்குன்றாங்க. புள்ளி விவரங்கள் கிளியராக சொல்லுது. 140 பில்லியன்றாங்க. ஆல்மோஸ்ட் ப்ராபப்ளி சரியா இருக்கும். நம்ம கடந்துட்டோம்னு கூட சில ரிப்போர்ட்டுகள் சொல்லி கடந்துட்டோம். இன்னும் 2050 ஆல்மோஸ்ட் சைனாவுக்கு ரொம்ப தள்ளியே போயிடுறோம். 140 பில்லியன். ஸோ 140 பில்லியனில் இப்போ புதுசாக ஒன்று பேசுறது டெமோக்ராட்டிக் டிவிடெண்டில் வந்து ஏஜிங் பாப்புலேஷனை வேறு போயின்னு இருக்கு. ஆனால் உங்களோட அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து 2050ன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் 150 பில்லியன் பாப்புலேஷன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் 10 வருட ஆட்சிக்கு பிறகு, நான் நிதிநிலைன்றதுலேருந்து ஒரு பேசிக் கொஸ்டின் டாபிக் டிவைட் பண்ணல. அப்போ இந்த 140 பில்லியன் பாப்புலேஷனை சர்வ் பண்ணியிருக்கணும் இந்த கவர்மெண்ட்டு. அப்படின்னா எப்படி நம்ம அந்த தராசு வச்சு நீங்கள் பார்ப்பீங்க? ஸோ ஒரு நிதிநிலை அறிக்கை கிடைக்கல, 10 நிதிநிலை அறிக்கை. இது வந்து மூன்றாவது முழு நில பட்ஜெட். முழு இது என்னை பொறுத்த வரைக்கும் இது 10ஆவதாக நான் பார்க்குறேன். ஓகே, 11ஆவது சாரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நாடாகப்பட்டது ஒரு மிடில் கிளாஸ் இன்கம் சேலரி கிளாஸ் செக்மெண்ட், ஒரு எம்எஸ்எம்இ செக்மெண்ட், ஒரு ஃபார்மர் செக்மெண்ட், ஒரு எலைட் செக்மெண்ட். ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் த ஜிடிபி நீங்கள் சொல்லக்கூடிய 4.2 ட்ரில்லியன் 4.3 ட்ரில்லியனில் வந்து மேஜர் யார் அட்ரஸ் பண்ணியிருக்கணும்? இந்த செக்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். மத்திய பட்ஜெட்னாலே பொதுவாக நடுத்தர மக்கள் வந்து எவ்வளோ வரி விதிப்பு விலக்கு இருக்கும், ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆகுமான்ற கேள்வி தான் பொதுவாகவே ஏற்படும். அப்போ இதில் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதுதான் இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு அங்கமாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து போன நிதிநிலை அறிக்கையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன கேள்விக்கான சரியான பதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சராசரி இன்றைக்கி வந்து ஒரு 10 லட்சம் ஆண்டு வருமானன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு மேனேஜர் கிளாஸுக்கு வந்துடுது. ஒரு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் கீழே வரக்கூடிய கீழ்த்தட்டு மக்களோட சேலரியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓட்டி எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் வந்துடுது. அதை நீங்கள் 5 லட்சம்னு அஸ்யூம் பண்ணுங்க. அப்போ இந்தியாவோட பிலோ பாவர்ட்டி லைனே இன்றைக்கி வந்து 5 லட்சம் ஏர்ன் பண்ணுறது சர்வசாதாரண விஷயம். ஆனால் போன முறையே செஞ்சுருக்க வேண்டியது நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலேயே நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய மேஜர் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணலை. அதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, மினிமம்ன்றது 7.5 லட்சம் இருக்குது. அதுலேருந்து ஏற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏற்றத்துக்கான வாய்ப்பு இருந்து ஆகணுன்ற அதை சொல்ல வரேன் நான். இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ரியல் இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது 12%. ஸோ அப்போ நீங்கள் லாஜிக்கலாக எங்கே நீங்கள் அப்ளை பண்ணோம்? இனியும் இந்த சோக்கால் மிடில் கிளாஸ் கிடையாது, அது ஆக்சுவலாக வந்து லோவர் மிடில் கிளாஸ். அந்த லோவர் மிடில் கிளாஸை நீங்கள் 10 லட்சமாக ட்ரீட் பண்ணி அதை நீங்கள் எக்ஸாம் பண்ணிங்கன்னா தட் வில் பி த. அப்போ அட்லீஸ்ட் இந்த 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 கவர்மெண்ட் ஆகப்பட்டது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு எல்லாருக்குமே ஒரு பாமரன் எடுத்தவனே ஷார்ட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே திங்க் பண்ணுறதுனா எனக்கு வரி இது கிடைக்குமா? ஏன்னா ஆல்ரெடி ஜிஎஸ்டியில் வந்து அவன் கட்ட முடியாமல் கட்டி நிற்கிறான் விலைவாசிக்கு. ஸோ அட்லீஸ்ட் இது வந்துருச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது மட்டும் பண்ணால் பத்தாது. பட் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா தெளிவாக என்னென்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து கார்பரேட் செக்மெண்ட்டில் வந்து மேனேஜருக்கு அபவ் போயிட்டிங்கன்னா 30 to 40 லேக் சேலரிஸ் ரொம்ப சாதாரணமான சேலரி ஆகிடுச்சு. ஆனால் அங்கே வந்து அந்த வரி ஆகப்பட்டது அந்த லெவலுக்கு இல்லைன்றது என்னோட பாயிண்ட் ஆக்சுவல். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறபடி எதிர்பார்க்கலாம், இது வந்து உச்சவரம்பு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு முதல் கட்டமாக பதிய வைக்கிறீங்க. நான் சிவகுமார் சார்ட்ட வரேன். 2 விஷயம் இதில் பார்க்கணுங்க. நம்ம சர்வதேச அளவில் வந்து கடந்த 3 வருடமாக எல்லா மத்திய வங்கிகளும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அந்தந்த நாட்டோட வங்கிகள் வந்து கணிசமாக, அதுவும் குறிப்பாக வந்து ரஷ்யா, போலண்டு, டர்க்கி போன்ற புதிதாக அந்த நாடுகள் வந்து ஒரு கோல்டை வந்து அபாரி விதமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ அதோட அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வாங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, ப்ரொடியூசர் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது உங்களுக்கு. ஒரு ஆண்டுக்கு வந்து சைனாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு ஒரு 3 நாடுகள் சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஆண்டு கோல்டே பார்த்தீங்கன்னா வந்து 1300 டன்னுக்கு மேலே கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது பேசிக் பாயிண்ட்டு. இதுக்கு நடுவில் இந்தியா வந்து வழிவரியாக ஆண்டாண்டு காலமாக நம்மளோட சென்டிமெண்டல் பர்ச்சேஸாக ஆவரேஜாக 1000 டன் கோல்டு இந்தியா கன்சியூம் பண்ணுது. அதில் என்ன புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 60-65% சவுத்து, அதுலேயும் குறிப்பாக வர்றது தமிழ்நாடும் கேரளா ஆந்திரா மிக கணிசமாக பண்ணிட்டு இருக்கு. இதை நிறுத்த முடியாது இந்த பழக்கத்தை. கோல்டு வாங்குறதுல இதில் விற்கிறதுல பிரச்சனை இல்லை, அதுக்கு போடப்பட்ட டேக்ஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18% நம்மளுக்கும் துபாய்க்கும் டேக்ஸில் மட்டுமே டிஃப்ரென்ஸ் வருது. நம்மளை விட கூடுதலாக துபாயில் நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18%. இப்போ இந்த டேக்ஸோட இந்த கோல்டோட டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போன முறை நம்ம பட்ஜெட்டும் போது இதே விவாதம் வந்தது. டேக்ஸும் ரெடியூஸ் ஆச்சு, இப்போ 6% ரெடியூஸ் ஆச்சு. அதை வந்து டெம்பரரியாக வந்து பிஜேபி இவங்கெல்லாம் வந்து கொண்டாடி இதை வந்து குறைச்சிட்டாங்க, 9% குறைச்சி வந்து 6% ஆயிடுச்சு, பார்த்தீங்களா 300 ரூபா குறைஞ்சி போச்சு. அதோட செலிப்ரேஷன் வந்து ஹார்ட்லி ஒரு 3 months தான் இருந்தது. ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்க கோல்டு வாலட்டிலிட்டி எல்லா பொருளாதார நிபுணர்கள் சர்வதேச லெவலில் நம்புறது வந்து அடுத்த வருட கடைசிக்குள், தட் இஸ் வந்து அடுத்த வருடம் இல்லை, சாரி 2025 இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக இந்திய சந்தையில் இதே இம்போர்ட் டியூட்டி இருக்க மாதிரி எஸ்டிமேட். நாளைக்கு மாற்றத்தை பற்றி நான் பேசுவேன். இதே 6% இம்போர்ட் டியூட்டி இதே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக இருக்கக்கூடிய 86 இருந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க 9000 கோல்டு போகிறது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு உண்டான தியரி நான் சொல்லிட்டேன். புதிதாக வந்த நாடுகள் சேஃப்டிக்காகவும் ஒரு கவர்மெண்ட் சாவரனிட்டிக்காகவும் ஒரு போர்ஷன் வந்து கரன்சி கவரேஜுக்காகவும் சேர்ந்து எல்லா நாடுகளும் திடீரென்று வாங்க ஆரம்பித்திருக்கின்றன. ஓகே, சைனா போன்ற நாடுகள்லாம் 10 வருஷம் முன்னாடி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க, கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க, ஈவன் ரஷ்யா போன்ற. ஆனால் சமீப ஆண்டுகளில் ஆனால் இந்தியா அதில் நிறைய வாங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடந்த 3-4 வருஷத்தில் இந்தியா வாங்கின கோல்டு வந்து 86 டன் தான் வாங்கியிருக்குது. ஸோ கவர்மெண்ட் வாங்குதான்னு கேட்டால் கவர்மெண்ட் வாங்கலை. ஆனால் சர்வதேச லெவலில் வங்கிகள் வாங்க ஆரம்பித்ததுனால கோல்டுக்கு பற்றாக்குறை வந்திருக்கு. ஸோ நீங்கள் நானும் அந்த பழக்கத்தை நிறுத்த போகிறோமான்னு கேட்டிங்கன்னா நிறுத்த போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்தியாவில் அதற்கான அந்த தாக்கம், அந்த டிமாண்டு, அந்த டிமாண்ட் சப்ளை கேப்னு மேனேஜ்மெண்ட்டில் அது வரதுனால இதற்கும் அதிகமாக கூட செல்லலாம். இதன் தாக்கம் கோல்டோல மட்டும் நிற்காது. இன்னுமே இம்போர்ட் டியூட்டி அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றீங்க, குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. இல்லை, இம்போர்ட் டியூட்டி குறைச்சாலும் கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது மட்டுமல்ல, இப்போ என்னன்னா இந்த கோல்டுக்கு மூலப்பொருளாக செல்லக்கூடிய காப்பரோட விலை போகும். இதுக்கு மாற்று பொருளாக சரி ஓகே என்னால் முடியலப்பா, நான் ஒரு ஏழையாக இருக்கேன், பாமரனாக இருக்கேன், ஸோ அதனால் நான் சில்வர்னு சொல்கிறேன் பாருங்க. சில்வர் இந்த ஆண்டு இறுதிக்குள் 1 கிராமுக்கு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய் கிட்டப்படும். அது கேரண்டி. நல்ல பாயிண்ட். சரி, ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியமான இன்புட்டே இதுதான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட், நாட்டோட பட்ஜெட் எப்படின்னா வந்து ஒன்று ரெவன்யூ பேஸ்டாக பட்ஜெட் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, இல்லாட்டி எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டாக டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ரெவன்யூ எங்கேருந்து உங்களுக்கு வருதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதில் வந்து ஒரு பக்கம் மொத்தம் டோட்டலாக வந்து உங்களுக்கு டோட்டல் ரிசிப்ஷன் 47 லட்சம் கோடி தான் ஒரு இப்போ போன பட்ஜெட்டோட 47,62,000 சம்திங் சொல்கிறாங்க. ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் காம்பனண்ட் எங்கே வருது, டேக்ஸ் ரெவன்யூஸ் வருது. ஸோ அப்போ டேக்ஸ் ரெவன்யூவில் எது மேஜர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கார்பரேட் டேக்ஸ் தான் வருது. ஸோ டேக்ஸ் ஆன் இன்கமும் கார்பரேட் டேக்ஸ் வருது. மற்றது நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். நம்ம அஃப்கோர்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் சப்செக்டாக வரக்கூடியது நீங்கள் டேக்ஸ் ஆன் இன்கம், வெல்த் டேக்ஸு, கஸ்டம்ஸு, யூனியன் எல்லாம் வந்துடுது. ஸோ தட் மீன்ஸ் இந்த 38,30,000 crore நீங்கள் எப்படி வந்து பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கேட்ட இன்டைரக்டாக கேள்வி. இண்டஸ்ட்ரி நீங்கள் மீன் பண்ணுறது அதுதான் நீங்கள் மீன் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நான் எப்படி இந்த 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 எம்எஸ்எம்இன்னு மட்டும் பார்க்காம, எம்எஸ்எம்இக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது?
பெரிய கார்பரேட் டைரெக்டாக அவங்க சப்ளை பண்ணுறதில்ல. எம்எஸ்எம்இங்க வந்து ஒன்று என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய டாடா பிர்லா போன்ற குழுமங்களோ இல்லை அதானி அம்பானி போன்ற குழுமங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லாட்டி இப்போ பிஹெச்எல் இந்தியன் ரயில்வேஸ் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு புறம். இது மட்டுமல்லாது இன்னொரு முக்கியமான செக்மெண்ட்டு நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்டை தொடர்ந்து ஃபெயில் ஆகி கொண்டிருக்க ஏரியா வந்து எக்ஸ்போர்ட். ஸோ ரெண்டுத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அப்போ இது வரைக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதில் வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறான். சரி, இந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து சார் எம்எஸ்எம்இயில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்களா, இல்லை வந்து கார்ப்பரேட்டு ஆர் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இவங்க பாஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு தரவை கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1990 ஒரு டேட்டாவை எடுத்து ஒரு குயிக்காக ஒரு 5 இதாக பிரிக்கிறேன். 90, 2000, 2010, 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா சர்வதேச லெவலில் மொத்தம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து இந்தியாவோட பங்கு படிப்படியாக ஏறி இருக்கா அப்படின்னு கேட்டால் 2000க்கும் லிபரலைசேஷனுக்கும் 2000க்கும் 2010க்கு இடைப்பட்ட காலத்தில் 2% குளோபல் ட்ரேடில் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் குளோபல் ட்ரேடில் எக்ஸ்போர்ட் வந்து 2% இருக்கணும். நான் ஏன் எக்ஸ்போர்ட்டுன்னு மையப்படுத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இவர் வந்து எனக்கு டொமஸ்டிக், இவர் ஃபார்மில் இருக்கலாம், ஃபார்ம் கன்சியூமராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரேசிலில் எங்கிட்ட இருந்து ஒரு என்ஜினியரிங் காம்பனண்ட்டாக. ஸோ அப்போ நான் என்ஜினியரிங் காம்பனண்ட்டாக நான் இவர்கிட்ட விற்கும்போது இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ப்ரைஸிங், பர்ச்சேஸ் பவர் எல்லாம் பார்க்கும்போது இந்த கப்போட விலை வந்து இவருக்கு நான் விற்கும்போது என்னால் வந்து 40 ரூபாய்க்கு மேலே விற்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவோ இல்லை வந்து ஃப்ரான்ஸ்லையோ இந்த கப்போட விலை வந்து அங்கே ஃப்ராங்க் டேர்ம்ஸ்லையோ இல்லை டாலர் டேர்ம்ஸில் வரும்போது இதோட ப்ரைஸ் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு தெரியும். அஸ்யூமிங் வந்து $10 அஸ்யூம் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 800 ரூபா வருது எனக்கு. ஸோ 800 ரூபா விற்கிறது சாமர்த்தியமா, இல்லை நான் 40 ரூபாய்க்கு இவர்கிட்ட விற்கிற சாமர்த்தியமா? ஆனால் நான் இவரை இக்னோர் பண்ணக்கூடாது, கேப்டிவாகவும் நான் விற்கணும். பட் அட் சேம் டைம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அண்ட் டேப் ஒரு பெரிய பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைன்றதும் ரொம்ப முக்கியம் தான், கொடுக்கணும். அதுதான். ஸோ அந்த பாப்புலேஷன் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணும். நான் இல்லைன்னு சொல்லலை நான், பட் பாப்புலேஷன் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோட எனேபிளிங் ஃபேக்டர்ஸ்ன்னு இவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லைங்களா, ஃபார்மரை எம்பவர் பண்ணும்போது ஃபார்மருக்கு உண்டான ஃபேவர் பாலிசியோ இல்லை எம்எஸ்எம்இயோ இல்லை லேபர் கிளாஸோ இல்லை ஒர்க்கிங் கிளாஸுக்கு நீங்கள் அந்த சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸை எனேபிள் ஆகும்போது இவருக்கு வந்து 100 ரூபா வரைக்கும் வாங்குறதுக்கு தயாராகிடுவார். பட் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் போடுவாங்க. ஜென்ரலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி பில்டிங், மேனுஃபேக்சரிங்கில் கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணும்போது 30% 40% இருக்கும். சர்ப்ளஸ் கெப்பாசிட்டி எப்பயுமே இருந்துட்டு. இந்த கவர்மெண்ட் வந்தது செகண்ட் டைமில் நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தினாங்களே, இன்சென்டிவ்ஸ்ன்ற ஸ்கீம் எல்லாமே கொண்டு வந்தாங்களே. இல்லை, அதுதான் சொல்ல வரேன் நான். நீங்கள் எல்லாமே கெப்பாசிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வரும், அந்த மாதிரி எல்லாமே ஸ்கீம் வந்து. இல்லை அது வந்து நான் உங்களுக்கு ஒரு புள்ளி வர சொல்கிறேன். நீங்கள் அந்த இன்சென்டிவ்னு சொன்னதுனால சொல்கிறேன். அப்படி இன்சென்டிவ் ஃபேவராக இருந்திருந்த இந்த கவர்மெண்ட் இருந்ததுன்னா, ஒன்று நம்மளோட சர்வதேச லெவலில் நம்மளோட இந்தியா ஷேர் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தோன்னா 1.9% இருக்குது. ஆனால் சைனா வந்து போஸ்ட் கோவிடுக்கு பிறகு 5 வருஷத்தில் மட்டுமே குடுகுடுன்னு 9% இருந்தது. இன்றைக்கி 14.5% ஓவர்டேக் ஆகிட்டான். 4%. ஸோ தட் மீன்ஸ் வந்து அவனோட பாலிசி வந்து எங்கேயோ வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அடிக்கிறதுக்கு, அது லேட்டஸ்ட் நீங்கள் இதை கூட எடுத்துக்கலாம், ஏஏ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே 2 நாள் முன்னாடியான இன்சிடென்ட்டு. இப்போ நான் 5 செக்டர் சொல்கிறேன் உங்களுக்கு. டெக்ஸ்டைல் துறை, லெதர் துறை, ஜெம் துறை, மரைன் துறை அண்ட் லேபர் இன்டென்சிவ் செக்டர்னு 5ஆக பிரிச்சிருக்கான். இதில் 2018 இருந்த புள்ளி வரம் என்ன சொல்லுதுன்னா, மொத்த எக்ஸ்போர்ட்ஸ், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டேன். அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் 35 பில்லியன் இருந்திருக்கு. 2024 டேட்டா எடுத்து பார்த்தா 34 பில்லியன் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆதாரம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேட வேணாம். எங்கே? திருப்பூர். கிளாசிக்காக இருக்கிற ஒரு செக்டர் வந்து கடந்த 8 வருஷத்தில் இந்த அரசாங்கமாகப்பட்டது திருப்பூர் பிரச்சனைகளை இன்னும் கவனித்திருந்தால் இந்த 35 பில்லியன் ஆகப்பட்டது நிச்சயமாக 30% growth ரேட்டில் வளர்ந்திருந்த திருப்பூர் செக்மெண்ட் 2004 30%. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு பென்ஸ் கார் மாற்றாம இருந்தது எல்லாமே நம்மளுக்கு கடந்து சென்றுட்டாங்கன்ற மாதிரி தான் புள்ளி வரலாம் குறிப்பிட்டு. ஸோ அப்போ காஸ்ட் காம்படிட்டிவாக இந்த கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணுச்சான்னு கேட்டால் டெக்ஸ்டைல் செக்மெண்ட் பண்ணலைன்றதுக்கு இந்த தரவு ஒன்று போதும். இன்றைக்கி 34 பில்லியனில் இருக்குது. இன்றைக்கி டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டில் மீண்டும் வரவே முடியல. அதுக்கு ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு லேபர் இன்டென்சிவ். அருமை, நீங்க கேட்ட கேள்வி ஆப்டான கேள்வி, கரெக்ட்லி டைம்டு கேள்வி. ஏன் வந்து லேபர் இன்டென்சிவ்
முக்கியமாகவே உமன் அசோசியேட்டட். நான் உங்களுக்கு அதை வேற விதமாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. எப்படின்னா பையர்ஸ் ரெடியாகிறாங்க வாங்குறதுக்கு. இன்றைக்கி பங்களாதேஷ் பிரச்சனைகள் இருக்குது, இந்தியா நீ கொடுப்பா எனக்கு இருந்து இது 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டாக எதிர்பார்த்தேன். இப்போ நீங்கள் அதை கேட்குறீங்க, இது கண்டி நாளைக்கு வந்துருச்சுன்னா ப்ராபபிளி நீங்கள் கேட்ட குரல் எங்கேயோ டெல்லி வரைக்கும் கேட்டிருக்குன்றவர் நான் புரிஞ்சுக்க வேண்டிய. இல்லை, ஏன்னா உமன்ஸ் வந்து ரொம்ப அசோசியேட் ஆனது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இது வந்து சாதாரணமாக லேபர் இன்டென்சிவ் கூட. அதனால் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா 40% ஆஃப் உமன் ஒர்க்கிங் கிளாஸ் இங்கே இருக்காங்க. லேபர் சர்வே படி நீங்கள் சொன்ன கேள்விக்கு இன்னும் நான் திருப்பூரில் நிறைய ஆடிட் பண்ணியிருக்கேன். நான் திருப்பூரில் இருந்த திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு அவங்க கீழே வந்து சிறு குறு பெருன்னு சொல்லிட்டு நிறைய லெவலில் பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2001க்கும் 2014-15க்கு இடைப்பட்ட காலத்தில் பல்லடம், ஈரோடு, காங்கயம், கோயம்புத்தூர், அவினாஷியிலிருந்து காலையில் நீங்கள் 7 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 8:30 வரைக்கும் பார்த்தோன்னா பஸ்ஸஸில் இங்கே ஏறவே முடியாது. நீங்கள் இவங்கெல்லாம் யாருன்னு இவங்களை போய் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஃபார்ம் லேபராக இருந்தவங்க. இது நல்லா இருக்குன்னு சொல்லி வந்தவங்க, நல்லா வந்தது, ஃபேமிலிஸ்லாம் நல்லா வந்தது. ஆனால் எனக்கு வருத்தம் என்னன்னா வந்து சரி, ஒரு முறை தான் நம்ம வந்து 2001 ரிஜிமில் நீங்கள் விட்டுட்டீங்க. அப்போ கோவிடு ஏதோ ரீசன் சொல்லி இதை முடிச்சிங்க நீங்கள். சரி, இப்போ பங்களாதேஷ் கொலாப்ஸ் ஆகி 8 மாதம் ஆச்சு. இதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிங்களான்னு கேட்டால் கிராப் பண்ணல. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆவலோடு வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு இதில் எதனா ஒரு நல்ல பதில் கிடைக்குமா? இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நாளைக்கு இதில் யார் யூஸ் பண்ண போகிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டால் 2 கண்ட்ரியை சொல்கிறாங்க. நம்மளை விட ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி ஆகப்பட்ட நம்ம 4 ட்ரில்லியன் பெருமையாக பேசின்னு உட்காந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 300 பில்லியன் கூட இல்லாத வியட்நாம் இன்றைக்கி அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணியிருக்குது. ஆக்சுவலாக இப்போ தாய்லாந்து உள்ளே வருதுன்றாங்க. அப்போ இது பிரச்சனை வந்து நம்மளால் வந்து இன்சென்டிவ், நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இன்சென்டிவ் பார்ட்டை இந்த முறை இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மேஜர் லேபர் we are going to leave them underutilized. இது நான் சொன்னது ஒரு செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான். சார், இதில் நான் ஒரு புள்ளி வரும் நீங்கள் எடுத்ததுனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு ஒரு ஹெட்டிங் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாடாகப்பட்டது, நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட 67-70% வந்து மிடில் இன்கம், அதில் 33% பிலோ பவர்ட்டி லைன் இருக்குது. ஆனால் உங்களோட ஜிடிபி என்ன சொல்கிறீங்க, 300 லட்சம் கோடின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் நீங்கள் ஜிடிபியை வேணால் பாருங்கள், இல்லை ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பட்ஜெட் ஆஃப் நம்ம சொன்ன முன்னாடி நம்பர் 47 லட்சம் கோடி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இப்போ போன வருஷம் வந்து 22-23ல் 75,000 கோடி, ஈவன் ஆஃப்டர் கோவிடுக்கு பிறகு. இப்போ பட்ஜெட் வந்து ப்ரொவைட் பண்ணது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் 23-24க்கு பண்ணது 89,000 crore போட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஸ்பெண்டிங் பண்ணது 83,000 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வந்து ஆக்சுவலாக நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணணும். இப்போ இவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கு வரேன் நான். நீங்கள் ஒரு புறம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மான்சூன் இந்த பட்ஜெட் போடும்போது 22-23ல் போடும்போது மான்சூன் 22-23 ஸ்பில் ஓவர் சப்சிக்வெண்ட் இயர் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் ஹெல்த்துக்கு நிறைய வந்து நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் உங்களோட பட்ஜெட்டு இட் கண்டினியூ டு பி அந்த ஆஸ் அ பர்சன்டேஜ் டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னாலும் அரௌண்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ரஃபாக பார்த்தீங்கன்னா 9% தான் வருது உங்களுக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வேர் பாப்புலேஷன் இஸ் ஆஃப் ஹியூஜ் சைஸ், வேர் தேர் அண்டர் சீரியஸ் டிஸ்ட்ரெஸ், அது ஃபார்ம் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், எம்எஸ்எம்இ டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த 47 லட்சம் கோடியில் எங்கே நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க? டிஃபென்ஸுக்கு தரீங்க, இல்லாட்டி ரயில்வே ப்ரைவேட்டைசேஷன் கொடுக்குறீங்க. இது மொத்தமே நீங்கள் கூட்டிங்கன்னா வந்துடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய 5,70,000 கோடி இல்லை 6 லட்சம் கோடி நீங்கள் டிஃபென்ஸுக்கும் இதுக்கும் தரீங்க. நீங்கள் வேற ஹெல்த் எது முக்கியமானதோ, எது வந்து நம்ம வந்து சோறு போடக்கூடிய ஃபார்மருக்கோ இல்லை வந்து எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டுக்கோ ஃபோக்கஸ் பண்ணி அதிகப்படுத்த வேண்டிய பட்ஜெட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டெவலப்பிங் எக்கானமி. நம்ம ஒன்றும் டெவலப்டு ஆகலை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தட் ஸோ அந்த டெவலப்பிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட பர் கேபிட்டா இன்னும் மோசமாக இருக்குன்னு அப்போ என்ன அர்த்தம்? நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, இன்கம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிடுது. அப்போ இந்த பட்ஜெட்ரி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஹெல்த்துக்கு வந்து இன்னும் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வைக்கிறீங்க மெயினாக? நிச்சயமாக அது இருக்கு. நிச்சயம் என்ன கேட்டிங்கன்னா 15% கூட, ஏன்னா பர்டிகுலர் இவர் சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இயாவது கொஞ்சம் பரவாயில்ல, அவனுமே பிரச்சனைகள் இருக்கான். நான் பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். ஆனால் இவர் சொல்லக்கூடிய ஃபார்மிங் செக்மெண்ட்டு,
ஃபார்மிங் செக்மெண்ட் வந்து சில அந்த அந்த ஸ்மால் லேண்ட் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக லோன் கொடுத்த எத்தனை கேஸில் பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. அவங்களுக்குலாம் வந்து டாக்டருக்கு போகிறதுக்கே காசு இருக்காதுங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறான்னா அங்கேருந்து சிட்டிக்குள்ளே போய் அவனுக்கு அந்த செலவு பண்ணுறதுக்கு ஒரு வண்டி சத்தம் போட்டு பெட்ரோல் போட்டு போகிறதுக்கு கூட அவனுக்கு இருக்காது, செலவு இருக்காது. அப்போ இதோட கவரேஜ் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஹெல்த் அட் ஆல் செக்டர். சார் மறுபடியும் அகெயின் நம்ம சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்கிள் எஃபெக்டை தான் நான் சிம்பிளாக பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் நான் ஒரு பட்ஜெட் விவாதத்திலையும் வைக்கும்போது எதற்காக நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த ஃபியூல் ப்ரைஸு அது எல்பிஜி ஆகட்டும், ஏன்னா எல்பிஜின்னு நம்ம வந்து டொமஸ்டிக்காகவே திங்க் பண்ணுறோம். நீங்கள் ஃபேக்ட்ரிலையும் எல்பிஜி யூஸ் ஆகுது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. பெட்ரோல் இருக்கட்டும் ஆர் பெட்ரோல் ரிலேட்டட் இது வாட் இஸ் எல்எஸ்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஐட்டம், அது வந்து ஃபர்னேஸ்லாம் ஃபர்னேஸ் ஆயில்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக இதோட ட்ரிக்கிள் எஃபெக்ட் எங்கே போய் நிற்குது, அவனோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் போய் நிற்குது. அதே மாதிரி நான் இவரையும் எடுத்துக்கிறேன், அதே ஃபார்மரையும் மனசில் வைங்க. ஃபார்மர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறான், ஒரு சின்ன ஒரு டிஜி செட் வச்சு ஒரு மோட்டர் பம்பு செட்டுன்னு சொல்கிறீங்க. அவனுக்கு அந்த 2 லிட்டர் ஒரு 1 ஹெச்பியோ 2 ஹெச்பி பம்ப் வச்சு ஆப்ரேட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அவனுக்கு நிச்சயமாக அந்த 210 ரூபான்றது நிச்சயமாக அது அதிகமாக தான் தெரியும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் 2017-18 வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் இருக்கும்போது வி வேர் அரவுண்ட் 70 கிட்டே ஏதோ இருந்திருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கோவிட் நேரத்தில் எவ்வளோ போச்சு, சப்சிக்வெண்ட்டாக எவ்வளோ போச்சு, இன்றைக்கி அதோட இன்டர்நேஷ்னல் நிர்ணய விலைக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 ரூபாலேருந்து 73 ரூபா. ஸோ இது தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை தெரியும். இந்த 47 லட்சம் கோடிக்கு உண்டான நிதி பற்றாக்குறையை வந்து நீங்கள் இது வழியாக தான் நீங்கள் மீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஸோ அப்போ இது குறைத்தால் சப்போஸ் இப்படி வச்சுக்கலாம், ஏன் இப்படி வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எப்படி இவர் வந்து அந்த சில ஃபார்மர் லோன் ஸ்கீம்ஸில் வந்து குறைச்சனா வந்து ப்ரொடக்டிவிட்டி ஏறும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதோட இம்பேக்ட் அந்த ஓவரால் எக்கானமி யாருமே பிக் பிக்சர் பார்க்குறதே கிடையாது. சப்போஸ் எனக்கு நீங்கள் 10 ரூபா குறைக்கும், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணம். ஒரு முறை கேரளாவுக்கு ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணி போயிருந்தேன், இது வந்து திருவனந்தபுரத்தில். அப்போ வந்து என்னென்னா அங்கே ஒரு கேரளாவுக்குள்ளே வந்து பார்க்கிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக முக்கியமான அவென்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா, கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கீழே இருக்கும். இது எங்கேயுமே இந்தியாவில் பார்க்க மாட்டீங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்கனாமிக் சொன்னார். சார் இது என்ன சார் இந்த கவர்மெண்ட்டோட என்ன பாலிசி, இது என்ன இவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்களே அப்படின்னு நான் கேஷ்லாக கேட்கும்போது சொன்னார், சார் இங்கே வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க, இந்த சாலைகள் எதை நம்பி இருக்குது, இந்த கடைகளை நம்பி இருக்குது, இந்த மாலை நம்பி இருக்குது. ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து சேர்ந்தால் தான் வந்து இவங்களுக்கு வந்து லோக்கல் இன்கம் வந்து வரும்போது அப்போ கார்பரேஷனுக்கு வரக்கூடிய கார்பரேட் டேக்ஸ் உங்களுக்கு 6 months ஒன்ஸ் சார்ஜ் பண்ணுறதும் வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெவன்யூஸும் ஸ்டேட்டுக்கு கூட போகுது. ஸோ அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குது பாருங்கள். 10 ரூபா நான் குறைக்கும் போது 30 ரூபாயோ 40 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல நான் 10 ரூபாயை வைக்கும்போது எனக்கு வந்து அந்த இன்கம் வந்து திங்க் பண்ணுறது தான் வந்து ஒரு அக்கௌண்டிங் லாங்குவேஜில் பிரேக் ஈவன் பேசுவாங்க, வேரியபிள் காஸ்டிங் பேசுவாங்க. ஸோ உங்களோட கேள்விக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த பாயிண்ட்டில் நான் எடுத்து வந்து வைக்கிறது என்னென்னா, அப்போ உங்களோட ஓவரால் நீங்கள் பெட்ரோல் மட்டும் பார்க்காதீங்க, எல்லா கச்சா எண்ணெய் சார்ந்த பொருட்கள், ஓகே, அது கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கலாம், டயராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஆர் பாமர மக்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2 வீலராக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் இது வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 4-5 வருஷமாக இந்த டாப்பிக்கை வந்து விவாதித்து கொண்டே தான் இருக்கிறோம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இது பட்ஜெட்டு தான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் இது குறைத்தால் 10 ரூபாய் குறைத்தால் கூட இதோட இம்பேக்ட் எக்கனாமிக் பூம் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு இப்போ இந்த அரசாங்கம் பார்க்கப்பட்டது நாளைக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஜிடிபி ஃபிகர் சொல்கிறாங்க ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் முடிக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த மெயின் காரணம் இதுவும் தான் நான் முடிக்கிறேன். 3 தரவாக முடிச்சிடுறேன். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு 4% நோக்கி நகரக்கூடிய ஸ்டேட்டுக்கு டெக்ஸ்டைல் துறையும் லெதர் துறையும் ஜெம் அண்ட் ஜுவல்லரி துறைக்கு குறிப்பான இன்சென்டிவ்ஸோ சப்சிடிஸோ தரவில்லை என்றால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது முக்கியமானது கல்வி சார்ந்த முதலீடுகள் செய்யலைன்னா 2030 வந்து நம்மளோட மேன்பவர் இஷ்யூ 30 வயசு 22 வயசு இருக்கக்கூடிய மேன்பவர் இஷ்யூ
நாளைக்கு இதுவே வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுக்கு வந்து இவங்க நீங்கள் சொன்னக்கூடிய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் வந்து அவசியம் இருந்தாங்கன்னா இப்போ அதோட பட்ஜெட்டிங் பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லை. பட்ஜெட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பட்ஜெட் வரப்போதா அப்படின்றது வந்து நான் ரொம்ப ஆவலோடு பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா ஏஐ இருக்கிற இடத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்தே தீரணுங்க. ஸோ இது ரெண்டாக சொல்லி நான் நிறைவு கருத்தாக முடிச்சிடறேன்.